ஒரு பாஷை அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த பட்டர்ஃப்ளை அட்டாக்கால் பேசக்கூடிய இந்த சோப்பனாங்கி ஒரு தீர்வாக ஏதாவது ஒன்று தோது பாருங்க. ஓகே, அது மேஜிக்கை பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஒரு ரியாலிட்டியாக தோதாச்சுன்னா எவ்வளோ வகையில் நல்லது இருக்குது. அதுக்கு என்ன உளவியல் ரீதியான காரணம் அப்படின்னா, எர்த்தை பொறுத்த வரைக்கும் ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் லேப் டெஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப டவுனாக மாறிட்டாங்க. அதுலேருந்து திரும்ப மீள்றதுன்னு ரொம்ப சிரமம். அதுக்கப்புறம் தேவகுமாரன் வந்தார். அதுக்கப்புறம் ஒரு வெளிச்சத்துக்கான ஒரு பாதை அமைஞ்சது. ஆனால் அந்த பாதையில் பயணிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால் எப்போவாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு சமயத்தில் மட்டும்தான் எல்லோரும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற மாதிரியான ஒரே நிலை. ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷன் கேட்டகரி அப்படின்றப்போ மொத்தத்தில் இறைவனோட படைப்பில் எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு சமநிலை தான். எல்லாருக்குள்ளேயும் ஒரே விஷயம் இருக்குது. ஓகே, அப்படின்றப்போ அந்த ஒரு நிலையானது எப்போயாவது ஒரு டைம் சமநிலை ஏற்படும். அந்த சமநிலையில் நமக்கு நிறையா நன்மை கிடைக்கும். ஓகே, அதனால தான் ஒரு பொதுவான ஒரு தளத்தில் நம்ம மக்களுக்காக நல்லது செய்யணும். அப்படி நம்ம மக்களுக்காக நல்லது செய்கிறப்போ அந்த பலனை அவங்க பெறுறப்போ, அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருந்தாலுமே ஏதோ ஒரு நிலையில் அந்த எல்லாமே ஒருநிலைப்படுறப்போ அந்த ஒரு பண்பு நிலையில் நமக்கு திரும்ப நல்லது செய்வாங்க. நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், ஆனால் அவங்க நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும். அதனால தான் நம்ம மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு நல்லது செய்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு திரும்ப பலன் கிடைக்கும். ஓகே, ஆனால் விருப்பு வெறுப்பு அவங்க இவங்க அதெல்லாம் தாண்டி ஒரு உன்னதமான ஒரு நிலையில் ஏதோ ஒரு க்ஷணத்தில் அவங்க எல்லோரும் மேட்ச் ஆகிறப்போ நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மக்களுக்கு நல்லது செய்கிறப்போ நமக்கு திரும்ப நல்லது நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து சில எரர் டிஸ்கஷன், சோப்பனாங்கி டிஸ்கஷன், அது ஒரு எரரு, பேர்லான்சன் எரரு, கழுத ஒரு எரரு, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க ஒரு எரரு. இவங்க அந்த மாதிரி எரர் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணணும். பெண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா துன்பம் நிச்சயம். ஓகே, ஏன் அப்படின்னா கிக் பாக்ஸிங்னா கூட அதை நம்ம ஓரளவு நிஜத்தில் தோது பார்த்து ஜெயிச்சிடலாம். இந்த மாதிரி மேஜிக் அப்படின்றப்போ நம்ம என்னத்தை போய் தோது பார்க்குறது. அதனால் இதனால் டேமேஜ் அப்படின்றது உறுதி. அதனால் டேமேஜ் ஆகக்கூடாது. அதனால் இந்த மாதிரி நபர்கள்லாம் கண்டுபிடிச்சி டேமேஜ் ஆகாத வகையில் நம்ம தோது பார்க்கணும். ஸ்டூடியோ அப்படின்றது ஒரு பொதுத்தளத்தில் ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு நிலையில், ஒரு முதலாளி அப்படின்ற நிலையில், ஒரு டைரக்டர் அப்படின்ற நிலையில், அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு நிலையிலாவது எனக்கு ஓரளவு எல்லாத்தையும் ஓரளவு பாதுகாப்பான நிலையில் எனக்கு ஓரளவு எல்லாமே தோதாக அமைச்சு தரணும். ஓகே, என்னை தனியாக சித்திரவதைப்படுத்துகிற மாதிரிலாம் ஆட்படுத்தக்கூடாது. ஓகே, ஏன் அப்படின்னா நீங்கள் சென்னையில் இருக்கிறனால உங்களுக்கு எதுவும் புரியல, ஆனால் இங்கே நிறைய பேரை நான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன லிஸ்ட்டில் ஒரு சில பேர் தான். ஓகே, அதனால் எனக்கு பாதுகாப்பு தேவை. ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக ஆத்மநிலையை பொறுத்த வரைக்கும் கவலையே படக்கூடாது, கோவப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. ஆனால் கேஷ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு நிதர்சனமான ஒரு நிலை இருக்குது. ஓகே, அதனால் சில விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அந்த வகையில் வாழ்வியல் நிலையை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் நாளைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன். அந்த வேலையில் காசு கிடைக்கிறப்போ ஒரு விஷயமா தோது பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இப்படியே வெயிட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சிரமம்தான். ஓகே, அடுத்து இந்த எடிட்டிங் அப்படின்றப்போ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ அந்த எடிட் பண்ணுறப்போ பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறையா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அப்படின்றப்போ நிறைய விஷயம் தோதாகும். ஆனால் தோதாகிறதுக்குள்ளேயே பட்டர்ஃப்ளை அட்டாக் செஞ்சு அவசரப்பட வைக்கிறது தான் கொடுமை. ஏன்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் டைம் தேவைப்படுது. வேலை செய்யவே விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எங்கே நம்ம ரிசல்ட்டு எல்லாம் ஓரளவு தோதாகும். அதனால் இந்த சோப்பனாங்கி ஏதாவது ஒரு வேலை இருக்கிறப்போ நம்மளை கண்டுக்காது. அப்போ தான் அது நமக்கு தோதாகும். எந்த வேலையுமே இல்லை, 24 மணி நேரம் நம்மளையே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஃபாலோ பண்ணுற தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அதனால் பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்யுது, டேமேஜ் ஏற்படுத்துது, கொடுமைப்படுத்துது. அப்படிலாம் எந்த ஒரு நிகழ்வும் ஏற்படாத வகையில் ஒரு பாதுகாப்பு அப்படின்றது அவசியம். ஓகே,
சரி, யூஎஸ்ஏ ஒவ்வொரு விஷயமும் நான் தோது பார்க்குறேன், அவசரப்படாதீங்க. தற்சமயம் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் அந்த ரெசிடெண்ட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஓரளவு இந்த மாதிரி 50%, 10% அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபர்லாம் கிடைக்கும். அதெல்லாம் பயன்படுத்திக்கிங்க. ஓகே, நீங்கள் சரியான வகையில் டேக்ஸ் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஓரளவு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, சில நேரத்தில் ஒரு இடத்துல கேஷ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கேஷ் ஆனது உங்களுக்கு திரும்ப வழங்கப்படும். கேஷ்பேக் ஆஃபர்லாம் இருக்கும் யூஎஸ்ஏயில். ஓகே, ஐடி சம்மந்தமான நிறைய ஆஃபர் உங்களுக்கு வழங்கப்படும். ஏன்னா அந்த நாடே அப்படி தான். நான் ஒரு கம்பெனி ஆரம்பித்து உங்களுக்கு தேவையான வசதி எல்லாமே ஓரளவு தூது பார்க்குறேன். ஓகே, அவசரப்படாதீங்க. சரி, நன்றி, வணக்கம், பாய்.